போன வாரம் முழுவதும் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? பாக்கியலட்சுமி ஹோட்டலில் திறந்துடுறாங்க. அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு கோபி சார் இன்வைட் பண்ணாமலே வந்திருப்பாங்க. ஈஸ்வரியும் வருவாங்க. திறப்பு விழா அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்கியாவும் செல்வியும் கிளம்புற டயத்தில் அந்த ஏரியாவோட கவுன்சிலரும் அவங்களோட ஆளுங்களும் அங்கே வந்து கலாட்டா பண்ணி அவங்கள சமைக்க சொல்லி முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லி பெரிய கஷ்டமாக போயிடும் பாக்யாவுக்கு. அதனால் அவங்க வீட்டுக்கு 12:30 மணிக்கு தான் போவாங்க. இது பிடிக்காத ஈஸ்வரி ஏற்கனவே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஈஸ்வரிக்கும் பாக்யாவுக்கும் வழக்கம் போல் சண்டை தாங்க. பாக்யா சுதாகருக்கு ரெஸ்டாரண்ட்டை கொடுத்த விஷயம் எழில் மூலமாக இனியாவுக்கு தெரிய வரும். இனியா அவங்க மாமனார்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டப்போ சுதாகர் என்ன சொல்வார்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பதிலாக தான் பணம் கொடுத்ததா சொல்வார். அதை இனியா பாக்யா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. பாக்யா நிறைய நேரம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால வீட்டில் அமிர்தா தான் எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. அமிர்தா செய்கிற சாப்பாடை ஈஸ்வரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாக்யா வேலைக்கு போகிறது பிடிக்காத ஈஸ்வரி அமிர்தா மேலே எல்லா கோபத்தையும் காட்டுவாங்க. அதனால அமிர்தா என்ன சமையல் செஞ்சாலும் அது நல்லாவே இல்லைன்னு குத்த சொல்லுவாங்க. எழில அவங்க பாட்டிக்கிட்ட அமிர்தா தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரியும் ஜெனி எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதை பின்னாடி நின்று செழியன் கேட்டுட்டு போய் ஜெனிக்கிட்ட சொல்லுவார். அதனால அடுத்த வார எபிசோடில் கண்டிப்பாக அமிர்தாவுக்கும் ஜெனிக்கும் சண்டை வருங்க. அதுவும் போக வெள்ளிக்கிழமை எபிசோடில் கோபி பாக்யாவோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவார். பாக்யாவும் கோச்சிக்காமல் அவரை உள்ளே கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோபியும் பாக்யாவும் கண்டிப்பாக ஒன்று சேருறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.